கதைச்சொலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இப்போ நீங்க கேட்க போற சிறுகதை மதிப்பிற்குரிய சுஜாதா அவர்கள் எழுதிய அனுமதி. கதையை கேட்போமா? ராமதுரை அபிராமி அந்தாதியின் நூல் பயனில் தேடி தேடி பார்த்தார். நல் வித்தையும் ஞானமும் பெற, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, அகால மரணமும் துர்மரணமும் உண்டாகாதிருக்க என்று 100 பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை. அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அத்தனை கஷ்டமில்லை போலும் என்று எண்ணினார். அதே சமயம் இவ்வாறு எண்ணுவதே பாவம், தப்பு என்று பட்டு, சந்தேகத்துக்கு கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாது என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தபோது மேஜை மேல் மந்தார இலையில் இட்லி சட்னி பொட்டலம் காத்திருந்தது. மகாலட்சுமி அடுத்த வீட்டில் ஸ்டார் டிவி பார்க்க சென்றிருக்க பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் துளைக்கிக் கொண்டிருந்தான். பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கீதல் என்று எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரி போய் பார்ட் டைம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறானே, அதுவே பாக்கியம் என்று மனதில் நிம்மதி இருந்தது. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். அதற்கு அபிராமி அந்தாதியில் நல்ல பாட்டு இருக்கிறது. திங்கட்பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. ஆனால் மகன் பாலாஜி என்னும் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைப்பது 2 வருஷம் இழுத்தடித்து கொண்டு போய்விட்டது. போன வருஷம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சை எழுதினான். எதிலும் கிடைக்கவில்லை. சிரத்தையுடன் படிக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அதை கேட்கவும் தயக்கமாக இருந்தது. கோபக்காரன். சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டானால் ஒரே பையன். இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிறேன் பாலாஜி என்றார். அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் விரக்தியுடன் பார்த்து கொண்டு, என்னப்பா இத்தனை வருஷம் படிச்சு பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பரீட்சைன்னா போர் அடிச்சு போச்சுப்பா என்றான். லட்சுமி ஹாங்காங் பணக்காரர்கள் இல்லங்களை துறந்துவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்தாள். பின்ன என்னதான் செய்யறதா உத்தேசம்? நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன். இல்ல, இருந்தாலும் படிப்பு முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சே என்ன? வேலை, கல்யாணம், பிள்ளை பத்துக்கிறது, இதானா வாழ்க்கையோட குறிக்கோளப்பா? வேற ஏதாவது இருந்தா சொல்லு. சாமியாரா போகணுங்கிறியா என்றாள் மகாலட்சுமி. சொல்றேன் என்றான் விரோதமாக. நீ சும்மாரு என்று மனைவியை அதட்டிவிட்டு, பாரத் பரீட்சை எழுத போறல்ல, இந்த வருடம் அவனை பாரத் கம்பெனிக்கு பரீட்சை எழுத சொல்வதற்கே பெரிய போராட்டமாகிவிட்டது. எனக்கு அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண தெம்பில்லப்பா, ரொம்ப டஃப்பா இருக்கு. போன வருஷம் எழுதுனனே, ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். அதுல எல்லாமே சரி மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. பேப்பர் செட் பண்றவையெல்லாம் இதுக்கு முந்தி யமலோகத்துல சித்திரவதை டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன் போல. இன்னும் ஒரு முறை எழுதி பாரேன், கொஞ்சம் சிரத்தையா படிச்சு. ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு எழுதுறேன் என்றான். கிடைச்சா நல்ல வேலை தானே? நல்ல வேலைதான், இந்தியாவிலேயே சிறந்தது. ஆனா 10,000 பேர்னா எழுதுறாங்க. அதை பத்தி உனக்கு என்ன? எனக்கு எங்க கிடைக்க போறது? கொஞ்சம் படிச்சு பாரேன், கொஞ்சம் எக்ஸ்பர்ட். ரமேஷ் எழுதி பாஸ் பண்ணல? ரமேஷ் மகாலட்சுமியின் தம்பி பையன். அம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரமேஷ் வேற நான் வேறன்னு. நீ உள்ள போறியா இல்லையா என்று அவளை ஆட்காட்டி விரலால் திசை காட்டினார். ஆமா, எல்லாரும் சேர்ந்து என்ன அதட்டுங்கோ. ட்ரை பண்றேன்ப்பா, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம் என்றான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. 8 செமஸ்டர், ஏறக்குறைய 80 பேப்பர் எழுதி களைத்து அலுத்து மறுபடி பரீட்சை என்றால் எத்தனை அலுப்பாக இருக்கும். எத்தனை போட்டி, ஒரு வேலைக்கு எத்தனை விண்ணப்பங்கள். இந்த உலகத்தின் மேலே வெறுப்பில்லாம நான் நடமாடின்றிருப்பதே ஆச்சரியம் என்று பனியனை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். எங்க போறான்? தெருக்கோடியில சிகரெட் பிடிக்க. ஆபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார். ராமதுரையின் மேசை மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் செட்டையும் வைத்த போதே உஷாரானார். என்ன விஷயம்? இதெல்லாம் எதுக்கு? விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே சிரித்தவர் அந்த கோழைச் சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார். அவர் மேலதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் ஆகியிருந்தது. அது இன்னும் லெட்டரா வரவில்லை. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டிஃபால்ட் இருந்ததால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி கமிஷனருக்கு மனு போட்டிருக்கு. அந்த மனு ராமதுரையின் டேபிளுக்கு வந்திருப்பதாகவும் சொன்னார். ஆமா, நான் என்ன செய்யணும் என்றார். நீங்கள் நினைத்தால் அலாட்மெண்ட் கொடுக்க சிபாரிசு செய்யலாம் என்றார். வேணுமென்றால் கவனித்துக் கொள்ளலாம் என்றார்
அறையில் சுற்றுமுற்றும் பார்த்து. ராமதுரை அவரை நேராக நோக்கி, லஞ்சமா என்றார். அப்படின்னு இல்ல, ஒரு கன்சிடரேஷன். எழுந்து போயா. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல 25 வருஷம் உழைச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு குண்டோசி கூட எடுத்து செல்ல மாட்டேன், தெரியுமா? சொன்னாங்க. பின்ன என்ன தைரியத்தில் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வருகிறீர்? இப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணா உம்மை அரெஸ்ட் பண்ணுவாங்க, தெரியுமா என்றார். மெல்ல மெல்ல பேசுங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன லஞ்சம் வாங்குறவன்னு எப்படி தீர்மானிச்சிங்க? அந்த ஆசாமி ராமதுரையை நேராக பார்த்து, மிஸ்டர் ராமதுரை, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் லஞ்சம் கொடுக்க வரல. ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்தேன். என் மேலதிகாரி பாரத்ல பெரிய ஆபீசர், பாரத் என்றார். உங்க பையன் இன்ஜினியர் வேலைக்கு அனுமதி பரீட்சை எழுதுறானே, அதே பாரத் கம்பெனில. சோ? விஷ்ணுமூர்த்தி மறுபடி இடவலமாக ரேடார் போல தலையை திருப்பி பார்த்துவிட்டு, நீங்க இந்த அலாட்மெண்ட் போட்டு கொடுத்தா பரீட்சை பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கறேன். ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து, பரீட்சை முடிஞ்சு அலாட்மெண்ட் கொடுத்தா போதும். ராமதுரை, முடியாது, நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை. பாருங்க சார், உங்களால முடிஞ்சா சரி, இல்ல இன்னும் மேலே போகணும்னாலும் போகலாம். அதெல்லாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முதல்ல கேஸ் ஷீட்டை பார்க்கணும். நல்லா பாருங்க ராமதுரை, மை ஆஃபீஸர் இஸ் ஓப்பன். ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியே வரும், வேற யாருக்கும் கிடைக்காது. எஸ், எஸ் ஸ்பெஷல் கேஸ். ராமதுரை பென்சிலால் பலவாறு மேசை மேல் சுழித்து கொண்டிருக்க, திங்கக்கிழமைக்குள்ள யோசிச்சு வைங்கோ. சண்டே வீட்டில் தான் இருப்பேன், ஃபோன் பண்ணலாம் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார். பரீட்சை 10ஆம் தேதி, ஒரு 4 நாளாவது டைம் வேணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்ட செல்கையில் கூட இது லஞ்சம் இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் போனார். ராமதுரை அவர் போனதும் இருப்பு கொள்ளாமல் யோசித்தார். அந்த ஃபைலை பார்த்தார். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். பேமெண்ட் டிஃபால்ட் ஆகியிருக்கிறது. டிஃபால்ட் இல்லை என்று இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தால் காரியமாகும். லெட்டர் கொடுக்க முடியும். முதல் தவணைகளையெல்லாம் கட்டியிருக்கிறார். நடுவில் 3 தடைப்பட்டு அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி ஆக்ஷனுக்கு போயிருக்கிறது. இன்னும் ஆக்ஷன் ஆகவில்லை. வெளிநாடு போயிருந்தேன் என்று சாக்கு சொல்லி பழைய கேஸ் ஒன்றில் விதிவிலக்கு. போன வருஷம் கொடுத்தது ஞாபகம் வந்தது. இருந்தும், என்ன, நான் பணம் வாங்குகிறேனா? லஞ்சம் வாங்கவில்லை. ஒரு பிரசிடென்ட் படிதான் அலாட் பண்ண போகிறேன் என்றெல்லாம் பலவிதத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதாரமாக இது தப்பு என்பது உறுத்தியது. எந்த விதத்தில் தப்பு? இன்றைய தேதிக்கு அந்த சைட்டின் மதிப்பு மிக அதிகம். ஆக்ஷனில் போனால் 8 லட்சம் வரும். இந்த இலாக்காவுக்கு 25 வருஷம் உழைத்ததுக்கு ஒரு சின்ன சலுகை எடுத்துக்கொள்வது போலத்தான் இது. எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறார்கள். அவரவர் 1000 கோடி 2000 கோடி என்கிறார்கள். ஸ்டாக் ஊழல் பேங்க் மேலதிகாரிகளை பார். அப்படியெல்லாமா இது? ஏதோ ஒரு சின்ன விதிவிலக்கு பண்ணி ஒரு அலாட்மெண்ட் வட்டியோடு கட்டிவிட சொல்லி வீட்டு மனையை கொடுக்க போகிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக அவன் ஒரு கேள்வித்தாளை தரப்போகிறான். 10,000 தான் பேமெண்ட். ஆனால் இன்றைக்கு அந்த சைட் கோரமங்கலாவில் 8 லட்சம் போகும் என்பதை பற்றி அவர் நினைக்க மறுத்தார். வீட்டுக்கு வந்தபோது லட்சுமியிடம் சொன்னார், பேசாம செஞ்சிடுங்கோ. என்ன பணமா காசா? இவனுக்கும் ஸ்திரமா வேலை கிடைச்சிடும். கிடைச்சா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க காத்துன்னு இருக்கா. நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும். இவனும் என்ன தொந்தரவு பண்றதை நிறுத்துவான். தொந்தரவு பண்றானா? எது கேட்டாலும் எதிர்த்து பேசுறான். உங்க பிள்ளை இன்னைக்கு என்னை அடிக்கவே வந்துட்டான். எங்க அவன்? லைப்ரரிக்கு போயிருக்கான். உங்க மேல இருக்கிற ஆத்திரத்தை என்கிட்ட காட்டுறான். நான் என்ன செஞ்சேனா? சரியா வேலை வாங்கி கொடுக்கலன்னு அவனுக்கு குறையோ என்னவோ. எதுவும் செய்ய வேண்டாம். இவனுக்கு அந்த பேப்பரோ என்னவோ சொன்னீங்களே, அதை வாங்கி பாஸ் பண்ண வச்சிருங்கோ. நம்ம பொறுப்பு முடிஞ்சது. அப்புறம் கல்யாணம் பண்ணா பண்ணிக்கிறான், இல்லைன்னா எக்கேடோ கெட்டு போகட்டும். வாங்கி கொடுத்துருங்கோ. வீட்டில் இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். தினப்படிக்க 20 ரூபாயை கொண்டாங்கிறான். எதுக்குடான்னு கேட்டா, நீ யார் கேட்கறது? அப்பா சம்பாதிக்கிறாருங்கிறான். முரட. எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கு? புலம்பாத முதல்ல. பையனை பத்தி புகார முடிச்சாச்சா இல்லையா? உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. நான் தான் வீட்டில் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறவ. என்னை எதிர்த்து பேசுறான் தெரியுமா? அவனை பற்றி கேட்க கேட்க அவன் மேல் இல்லை, இதை தட்டி கேட்க முடியாத அல்லது விரும்பாத தன் கையாலாகத்தனத்தின் மேல் ஆத்திரம் வந்தது.
சரி சரி, சாயங்காலம் வந்ததும் கேட்டுறேன் என்றார். கேட்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் தைரியம் எங்க இருக்கு? பேசாம அந்த பேப்பரோ என்ன எழவோ அதை வாங்கி கொடுத்துருங்கோ. ராத்திரி பாலாஜி வந்தபோது அவனிடம் காட்டமாக சிகரெட் வாசனை அடித்தது. கேட்க விருப்பமில்லை. சிகரெட் தானே, ட்ரக் பழக்கம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டார். இருந்தும் அவன் மேல் கோபம் வந்தது. என்ன ஒரு பொறுப்பில்லாதவன்! பையில் மெலிதாக தெரிந்த பில்ஸ் பாக்கெட் அவரை சீண்டியது. என்ன பாலாஜி, பரீட்சைக்கு எப்படி படிக்கிற? இனிமே தான் ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் பேட்டர்னை மாத்திருக்கலாம். எனக்கு என்னவோ சான்ஸே இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பாரத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் சில குறிப்புகள் மாதிரி கொடுக்குறேன் இருக்காரு. அப்படியா என்றான். பரவாயில்லையே, அவர் அட்ரஸ் கொடுங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரே என்னை பார்க்க வருவார். ஏதாவது ஹிண்ட் கிடைச்சு அதிர்ஷ்டம் அடிச்சு பாஸ் பண்ணாதான் சரி. ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்றான். இந்த தடவை பாஸ் பண்ணிடுவ பாலாஜி. ஏன், அபிராமி அந்தாதி 2 வேளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களே, அதனாலயா? அம்மா கூட என்ன சண்டை? எதிர்த்து பேசினியாமே? அம்மா நான் சொல்றதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றா. அவ என்கிட்ட கேட்குற கேள்விகளை எல்லாம் சொல்றாளோ? சொல்ல மாட்டாப்பா. அம்மா சில வேளை என்னை எப்படியெல்லாம் திட்டுறா தெரியுமா? திண்ட சோறுங்கிற போதெல்லாம் என்ன ஆத்திரம் வரும் தெரியுமா? இருந்தாலும் உன் அம்மா தானடாவா? அதை சொல்லுங்கோ, ஞாபகப்படுத்துங்கோ. இவனுக்கு சின்ன வயசுல மாந்தம் வந்து எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கோ என்றாள் உள்ளே நுழைந்ததுமே. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்கறப்ப பிச்சைக்கார மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறா. எப்ப பார்த்தாலும் ரமேஷோட கம்பேரிசன். இனி அவனுக்கு பணம் கொடுக்கிற காரியத்தை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் சொல்லிட்டேன். ஷட்டப் என்றான். பாத்தீங்களா, கேட்டுட்டே இருக்கீளே. என்ன பண்ண சொல்ற? வளர்ந்த பையனை அடிக்க முடியுமா? அது ஒண்ணுதான் பாக்கி. ராமதுரைக்கு வந்த கோபத்தில் இவனை ஏன் பெற்றோம் என்று தோன்றியது. ஒரே சவட்டலாம் என்கிற ஆத்திரம் விஷ்ணுமூர்த்தி வந்ததால் அடங்கிவிட்டது. பாலாஜி தன் அறைக்கு போய்விட்டான். என்ன சார், பாத்தீங்களா? நமஸ்காரம்மா என்று கூடை ஆப்பிளை மேஜை மேல் வைத்தார். கேஷீட்டை பார்த்தேன். 1 வருஷம் வெளிநாடு போயிருந்ததால பணம் கட்ட முடியலன்னு மனுவை மாத்தி கொடுத்துருங்கோ. அலாட்மெண்ட்டை ரீஸ்டோர் பண்றேன். இதை கேட்டதும் அவர் முகம் பல்பு போட்டார் போல் பிரகாசமாகியது. பிரில்லியன்ட், வெரி குட். அப்ப காரியம் முடிஞ்சாப்புலதான். ஆமா, அப்புறம் அந்த பரீட்சை தானே. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். அவர் தன் கைப்பையை துழாவி காகித உரையை எடுத்தார். இதை பையன்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி வரும்னு சொல்லிடுங்கோ. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்போது பாலாஜி உள்ளே வந்தான். பாலாஜி, நான் சொல்லல பாரத்தில் நம்ம ஃப்ரெண்டுன்னு? இவர்தான். நமஸ்காரம் சார். உங்க கம்பெனி பரீட்சை ரொம்ப டஃப்பா இருக்கு. இவர்தான் பரீட்சை பத்தி ஹிண்ட் கொடுக்கிறார். பாலாஜி அந்த கவரை பார்த்தான். இதில் இருக்கிற மாதிரி வரும் கேள்விகள் எல்லாம். இது மாடல் பேப்பர் மாதிரி. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த முறையாவது ஹானஸ்டா முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அவன் அதை வாங்கி கொண்டான். நான் வரட்டுமா? வியாழக்கிழமை வந்தா அலாட்மெண்ட் லெட்டர் ரெடி ஆயிடுமா? மத்தியானம் வாங்கோ. அப்பதான் சேர்மன் ஆஃபீஸில் இருப்பார். கையெழுத்து வாங்க முடியும். காரியம் ஆயிடுமா இல்லையோ? ஆயிடும். உங்களுக்கும் ஆயிடும். ஆணுப்பிறந்தானே லெட்டரே கொடுக்க போறேன். பாலாஜிக்கு அந்த பரீட்சை புதன்கிழமை இருந்தது. விஷ்ணுமூர்த்தி கொடுத்த கேள்விகளுடன் மற்ற பல பகுதிகளையும் படிப்பதாக சொன்னான். அதை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் கேள்விகள் பதிலுடன் இருந்ததாக சொன்னான். அதை முழுக்க பார்த்துட்டல்ல? பார்த்துட்டேன்பா. இது மாதிரி வந்தா எழுத முடியும்னு தோன்றது. பார்க்கலாம் என்றார். ராமதுரைக்கு உள்ளுக்குள் உவகையாக இருந்தது. பையன் பாஸ் பண்ணிடுவான், வேலை கிடைச்சிரும். ஹிந்துவில் மேட்ரிமோனியலில் போடலாம். நான் பரத்வாஜா, மேட்ச் ஃபார் ஹேண்ட்ஸம் பாய், ஏஜ் 27, எம்ப்ளாய்ட் இன் பிரீமியர் பப்ளிக். புதன்கிழமை ஆஃபீஸ் போயிருந்ததால் சாயங்காலம் வரை விசாரிக்க முடியவில்லை. திரும்பி வந்ததும், பாலாஜி வந்தானா என்றார். வந்தாச்சு. மாடியில் படுத்துட்டு இருக்கான். பரீட்சை எப்படி எழுதினானா? அவனையே கேளுங்கோ. பரீட்சை எழுத போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான். எப்படிரா எழுதுனேன்னு கேட்டதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போனான். முதலிலேயே விடைகள் தெரிந்ததால் சீக்கிரம் எழுதி முடித்து விட்டு வந்து விட்டான். பைத்தியமே என்று மனதில் சொல்லிக்கொண்டார். பாலாஜி 6 மணிக்கு மத்தியான தூக்கத்தால் உப்பின கன்னங்களுடன் வந்தான். என்ன பாலாஜி, எப்படி இருந்தது பேப்பர்? அவர் எதிரே உட்கார்ந்தான். அப்பா,
ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அந்த பேப்பர் மாடல் பேப்பர் இல்ல, அதே பேப்பர். அன்னைக்கு அந்த ஆளு கொண்டு கொடுத்த அதே பேப்பர். ஒரு கேள்வி கூட தவறாம 100 கேள்வியும் அதே வந்தது. அப்படியா? தட்ஸ் லக்கி. எழுதிட்டியோ இல்லையோ? அதான் சீக்கிரமே எழுதிட்டு வந்துட்டியா? இல்ல, எழுதாம வந்துட்டேன். அதிர்ந்து போய், என்னது என்றார். ஆமா, வெறும் தாளை கொடுத்துட்டு எழுந்து வந்துட்டேன். என்னடா சொல்ற பைத்தியக்காரா? ஏண்டா? எனக்கு என்னவோ இது நியாயம் இல்லைன்னு பட்டுது. 10,000 பேர் எழுதுறாங்க, ஒழுங்கா நேர் வழியில மாஞ்சு மாஞ்சு எழுதுறாங்க. நான் மட்டும் திருடப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சு எழுதுறது இட்ஸ் நாட் ஃபேர். அப்பா, நீங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்ததை கவனிச்சப்ப அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செய்ததுக்கு லஞ்சம் மாதிரி தான் இந்த பேப்பரோன்னு தோணித்து. எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பிடிக்கல? அப்பா, நீங்க எவ்வளவு சுத்தமானவர்னு தெரியும். எனக்காக நீங்க உங்களை கரப்படுத்திக்கிறத நான் விரும்பல. அப்புறம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் சொந்த முயற்சியில தான் பாஸ் பண்ண விரும்புறேன். உங்களை சார்ந்திருந்தது போதும் எனக்கு. மகாலட்சுமி இடிந்து போய் கன்னத்தில் கை வைத்து தரையில் உட்கார்ந்து விட்டாள். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பெத்து வச்சிருக்கோமே, அவனை அடிங்களே முதுகல, ஆத்திரந்திர ஒரு சாத்து சாத்துங்களே என்றாள். ராமதுரை கிட்டே போய் அவனை அணைத்து கொண்டார். இத்துடன் அனுமதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் மற்றொரு பதிவில். கதைச்சொலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.